ஹாய் ஹாய் சூட்கேஸ் குடியா வாங்கடி. பாத்து டேமேஜ் ஆகாம இருக்குப்பா. என்னய்யா வெறும் 40 கிலோ தான் இருப்பா போல இருக்கு. வண்டியில ஏறும்போது 70 கிலோ இருந்தையா, 25 வாட்டி போனாக்க 40 கிலோவா குறையாம என்ன செய்யும்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. உனக்கா இன்னொரு வாட்டி போயா காட்ட முடியும்? மீட்டருக்கு மேல தரேன் போயா. ஐயோ அம்மா. ஹாய் ஹாய். ஆயா அதான்டா இங்க ப்ராப்ளமே. என்னடா போர்ட்டர் ஒன்னு தூக்கிட்டு வராரு? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தாண்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போடா. அப்பா ஒரு வழியா வந்து பின்னாடி ஓபன் பண்ணுங்கடா. மெதுவா இறங்குடா. வண்டியை வாட்டர் வாஷ் கொடுங்கடாப்பா. ஐயோ அம்மா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. வணக்கம். பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், ஷிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? பேசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா, போய்கிட்டே இருந்ததுமா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட் கொடி காட்டியும் நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து பின்னாடி வைக்கிறேன். தாம்மா அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்டை போட்டு வைங்க. ஆறது யாரா அது தென்னை மரத்துல இருந்து பேசுறது? அதானே. என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் ம் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி. என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிக்கிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கித்தம் வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. ஐடியா புடிச்சிட்டேன். ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைப்பான். ஆனா உனக்கு இல்ல, வேற ஒருத்தன். என்ன சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க பார்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்டுல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. அம்மா இது தூள். பேப்பர் படிச்சுட்டே சைடுல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. தம்மு. இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்தது வையே, அப்படியே உன் சர்வீஸ்ல அவ மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. வெறும் தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தாண்டா ஆரம்பிக்கும். அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி ஐ லவ் யூ டா. சூப்பர் மச்சான். உண்மையிலே கிடைக்கல. எப்படி இந்த அளவுக்கு திக் பண்ற? 15 வருஷமா நான் இதை தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா இது சவுண்ட் கேக்குது. சரிடா மச்சான், மத்தியானம் நான் மசாலா வடை சாப்பிட்டேன். அச்சி, இந்த பாரு, அங்க பாரு. ஆஹா, கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சு. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குதுல்ல. ஐயோ, கேஸ் கனெக்ஷனும் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத, பால் இருக்குல்ல அதானே. என்ன பால் வந்துருச்சு? பால் வந்தா என்னடா, பேப்பர் இருக்கே. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறானேடா. ஃபீல் பண்ணாத, வேலைக்காரி இருக்கல்ல அது. வேலைக்காரியும் பெருக்கிட்டு இருக்காளே, அதுவும் குனிஞ்சு. என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா? அத நான் பண்ணணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய், நான் நினைக்கவே இல்ல இவ்வளவு சின்ன பையனா இருந்தும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் மட்டும் தானா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, மனச விட்டுறாத. கைவசம் ஐடியா நம்பர் 2 இருக்கு. என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சிட்டு இருக்க?
எல்லாம் நீ உன் செமக்கட்டையை உஷார் பண்ணுன்றதுக்காக தான். என்ன சொல்ற? இதோப்பா, நான் பால போடுவேன், நீ இதை பேட்டால அடிப்ப, அது நேரா அந்த மீரா வீட்டுக்குள்ள போய் விடும். நீ அங்க போய் பால் சவுண்ட கொடுப்ப, அவ வருவா, 2 பேரும் ஒருத்தர் பாத்துப்பீங்க. அப்படியே அவ பால கொண்டு கையில கொடுப்பா. நீ அடிக்கடி காட்டுவியே இந்த சிம்பலை பாரு, இதான் நீ, இதுதான் அவ. பால கொண்டாந்து அவ கையில கொடுக்கும்போது 2 பேர் ஃபிங்கர்ஸோ இப்படி டச் பண்ணும். மிடில்ல இருக்க அந்த 3 முட்டாள், அதுதான்டா அந்த ஸ்டம்ப். இத வச்சு தாண்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு பால் தாண்டா போடுவேன். அதை சொல்ல எப்படியா மீரா வீட்டுக்கு அடிச்சு சூப்பர். புடி போல. இந்த அப்படி பேட்டை. போடு நரடி. என்னடா மச்சான் கிளீன் போல்ட் ஆயிட்டியே. சாரி, என் மேலதான் மிஸ்டேக். நான் வேர்ல்டு கப் ரேஞ்சுக்கு போட்டேன், இனிமே உனக்காக லோக்கல் டீ கப் ரேஞ்சில போடுறேன். பால் உனக்காக நான் லெப்ட்ல போடுறேன். சரிடா மச்சான், கொஞ்சம் ஓவரா புகை வர்ற அளவுக்கு தேய்ச்சிட்டேன். ஸ்பின் பால் ஹாஃப் பால் ஆயிடுச்சு. கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பால் இருக்குது. அடா பாவி, பியூட்டி வீட்டுக்குள்ள அடிக்க சொன்னா ஆன்டி வீட்டுக்குள்ள அடிச்சிட்டேடா. என்கிட்ட இருந்த 2 பாலும் போயிடுச்சு, ஒரே ஒரு ஸ்டம்ப் மாத்திரம் தான் இருக்குது. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? பாதி, நான் இப்ப பாதி. பாத்தியா, அந்த ஆன்டிக்கு என் மேல ஒரு கண்ணுன்றத மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. மச்சான், உன் கண்ணை விடு மச்சான். என் கண்ணை நான் எப்ப மச்சான் பாக்குறது? கிரேட் டிரைவர். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான்டா இருக்கணும். ஓரமா ஒரு பால் இருந்து அது எங்க இந்த என்ன விளையாட போறோமா மச்சான்? விளையாட்டுலாம் வேலைக்கு ஆகாதரா. இப்ப என் வேலையை விளையாட்டா நீ பாரு. மீரா வீட்டுக்குள்ளேயே போட போறேன். பாத்தியாடா, பால் விழுந்து கிடக்குது. சவுண்ட கொடு. பால் பால். ஆமாண்டா, பால்காரன் வந்திருக்கான்ட்டு கையில பாத்திரத்தோட வந்துட போறான். பேர சொல்லி கூப்பிடுறான். மீரா பால், மீரா. வந்துட்டா பாத்தியா? என் ஐடியா என்னைக்குமே ஃபிளாப் ஆகாது. அங்க பாரு. என்னடா இது? அப்ப ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க மச்சான். பின்னாடியா? யாரு? கோப்பி. அவன் எப்படிடா இங்க நுழைஞ்சான்? இதெல்லாம் சாமி இருக்கிற இடம். கிரிக்கெட் விளையாடணும்னா வெளியில ரோட்ல விளையாடுங்க. போங்க. இந்த போடா. அடடா, பெர்மனண்டா ரேபான் கூலிங் கிளாஸ் போட்டு விட்ட மாதிரி ஆக்கி விட்டாருங்களே. அதி 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 உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஐடியா தான் பாக்கி. என்ன சொல்லு மச்சான்? உன் தம்பியே கொன்னுடு. என்னடா சொல்ற? வேற வழி தெரியலடா. அவன் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுடா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எனக்கே கண்ணு இல்லாம ஆக்கிட்டாடா. நல்ல வேளை ஆப்டிகல்ஸ் ஏரியாவுல பட்ட அந்த அடி பட்டுருச்சா, என் லைஃபே ஃபுல்லா ஆப்டிகல்ஸ் ஆயிருக்குடா. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. எத்தனை படி இருக்குன்னு மட்டும் சொல்றா, நான் அப்படியே எஸ்கேப் ஆயிக்கிறேன். ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க, நம்ம பிளேவரே தனி மிராண்டா, குடிங்க. Thank you. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலைன்னா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, కొంచెం పుష్టిగా இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. నాకు తమిళ తెలీదు, నేను తెలుగు. என்னது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? మా మామ ఇక్కడే ఉన్నారు. உங்க மாமா இதே ஊரா? ఆయన పెద్ద పోలీస్ ఆఫీసరు. போலீஸ் ஆபீசரா? ఆయనే నాకు ఈ జాబ్ ఇప్పించారు. నేను నిన్నే ఊరి నుంచి వచ్చాను. நேத்துதான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? తెలీదు. சத்தியமா தெரியாதா? నిజంగా తెలీదు. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? విత్ ప్లెజర్.
பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். நீ பாட்டில் குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். ఏదో మాట్లాడాలని చెప్పి సైలెంట్ గా ఉన్నారు எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ மீன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். ఎందుకు సంపాదించడానికా சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை. என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட். உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? తెలీదు தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ఏది తెలీదు அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன். அதை நீங்க பார்க்கணும். கமான், ஓபன் இட். ఈయన இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா. பேரு ஓ. திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட் ఈయన உங்களுக்கு இவர் தெரியுமா? ఎవరు அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா. మ్మ్. அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு. சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் ఓ. ఈయన இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும். பேரு சத்யராஜு. மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ఈయన இவரு எனக்கு கசின் தான் வேணும். பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு. கார் ரேஸ் உந்திக்கதா, அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் ఈయన இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு. பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி. ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் ఈయన இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கால சொல்லிட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். ఓ. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க. எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க என்கிட்ட காசு இல்ல மேடம். నేను కొనివనా ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும்? షాప్ నుంచి ஓ, வாங்கி தரீங்களா? మ్మ్. ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க. ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ், 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவரவல், சுறாவரவல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? ఇంత పెద్ద పోలీస్ ఫ్యామిలీ మీది ఏ మాత్రం హెల్ప్ చేయలేనా தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். అయ్యో, ఇదిలో 2800 రూపీస్ ఉందే. పర్వాలేదు నోనో, మీ న్యాయమైన కలెక్షన్స్ నాకు వద్దు. పెట్టండి, నేను వస్తావా? ஆ, ఈ ఆల్బత్లో உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. సినిమానా ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். ఎంత పెద్ద ఫ్యామిలీ. ஏய், மணி என்ன மணி என்ன? கரெக்டா 10 ஆகுதுடா. இப்ப 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 மணி என்ன? எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு. சரி சரி, அனுக்கு போன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டால கேட்டீங்களா? கேட்டேன். கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா? ஆமா வர்றாங்க. கரெக்டா கேட்டியா? ஆமா வர்றாங்க. இப்ப 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 மணி என்ன? ஏன்டா இப்படிலாம்? பின்ன என்னடா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி டைம் கேக்குறான்டா. இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா, நமக்கு இல்லையா? டேய் சும்மா இருக்கீங்களா? டேய், இப்ப நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. அனு கண்டிப்பா வந்துருவா. என் அணுவை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆ, என் அப்பா பத்தி தான் பிரச்சனை. இந்த பாருடா, எந்த அப்பா தான்டா காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க? அதானே. இந்நேரம் எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆ. எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தான்டா இருப்பாங்க. ஆ. ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும்டா. சரியாடா. டேய், கார் வந்துச்சுடா. வா போலாம்.
சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க? நீங்களே போட்டுங்களேன் சார். நான் போட முடியாதுங்க. ஏன் சார் நீங்க கை நாட்டா? ஏய் சுமரா. சார் சாரி சார். நான் வேணா போடுறேன். சரி நீங்களே போடுங்க. சும்மா போடு. அவங்க போடுறாங்க. நீ போடு. டேய் மாலைங்கடா. இந்த மாலை. சரி கொடுங்கடா, முகூர்த்தம் போயிட போகுதுடா. இந்தா, அவங்களுக்கு கொடு. இந்தா, இதையே கொடு. டேய் நீ போடுறாதடா. குடுறா. சீக்கிரம் போடுங்க. மாத்திக்க. டைம் போயிட போகுது. போடுங்க மாத்திக்க. என்னடா கல்யாணம் ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்கியா? ஒண்ணும் கவலைப்படாத. இது என்னோட ஏடிஎம் கார்டு. இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மச்சான். என்ன மச்சான்? இல்ல என்னுடைய ரேஷன் கார்டு இவனுக்கு உதவுமா? நான் தான் உனக்கே ரேஷன். நீ உனக்கு கார்டு கொடுக்குறியா? சரி விடு, பப்ளிக் வாட்ச் பண்ணதுல. பல்சர் இப்படி கூட ஒரு பைக் விக்குது. ஓ பல்சரா? மச்சான் செம்ம கூட்டம்டா. என்னது தியேட்டர்ல கூட்டமா? ஆச்சரியமா இருக்குதே. 20 டிக்கெட். 20 × 30 600 ரூபாய். அடா பாவி, அந்த 600 ரூபாய் என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அதோ ஒரு டிக்கெட் நிக்குது பார், அதை நான் கரெக்ட் பண்ணி இருந்திருப்பேன். ஆமா, ஒரு கார்ட்டூன் படத்துக்கு போய் எதுக்கா 20 டிக்கெட் வாங்கியிருக்க? அங்க பாரு. டேய், ஏதாவது ஸ்கூலுக்கு நீ இலவசமா டிக்கெட் வாங்கி கொடுக்குறியா? அடுத்து இறங்குற கேரக்டர் பாரு. ஐயோ, ஒரு ஆட்டோக்குள்ள இருந்து அம்பாசிடர் இறங்குறியடா. ஆமாங்க. டிக்கெட் டிக்கெட் கொடு. டேய் கொஞ்சம் இரு. 20 டிக்கெட். என்னது இது? அவன் ஃப்ரெண்ட்ஸ்னா, ஆனா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டு வந்திருக்கான். கொஞ்சம் இரு, எண்ணி பாப்போம். டேய் இருக்கதே 15 பேரு, நீ 20 டிக்கெட் வாங்க சொல்லிருக்கிற. 5 டிக்கெட் எதுக்கு? உன் ஒரு பாடி உள்ள போறதுக்கா? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல நீ க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்ட்ஸா? யார் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அங்க பாரு. மச்சான் மீராடா. உன்னை க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா. மீரா கரெக்ட் எடுத்து கொஞ்சம் பாரு. அவன் ஃப்ரெண்டோட இருக்கிறான். டிக்கெட் கிடைக்குமா இன்னும் தெரியல. அதான் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கேன். மீரா, சீக்கிரம் படம் போட்டுற போறாங்கப்பா. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் தெரியுமா? என்னடா கண்டுக்காம போறா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ? ஐயோ போறானே. டிக்கெட் வாடி. நீ எங்கடா போற? லிசா நானும் வரேன்டா. ஒரு டிக்கெட்டா? அங்க பாரு, நீ ஹவுஸ்ஃபுல் போர்டு. ஆரம்பிச்சிருச்சு. நான் படத்தை பத்தி சொன்னேன். சரி விடுறா, ஃபீல் பண்ணாதடா. சும்மாறா, வண்டியை பாத்துக்கோ. 2 கட்ட வண்டி வருது, அதை வேணா பாக்குறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கார்ட்டூன் படத்துக்கா? ஆமா. கார்ட்டூன் படம் பாக்குற வயசா இது? பக்கத்துல ஒரு தியேட்டர்ல அடல்ட்ஸ் ஒன்லி ஓடுதா, அதுக்கு போலாமா? அந்த படத்தை நேத்தே பாத்துட்டேன். அதுல ஒரு பிட்டு இல்ல. நீங்க அதுல நடிச்சது கட்பாம் மானமாம் கண்ணியாம் சீதையாம் கடை தெருவில் விக்குதடா. ஹாய். ஹாய். என்ன ஒரு ஐஸ், என்ன ஒரு தைஸ், என்ன ஒரு லிப், என்ன ஒரு ஹிப், என்ன ஒரு நோஸ், அதுல என்ன ஒரு போஸ். இந்த மாதிரி ஒரு அழகான மாடலை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ये आप क्या बोलते हैं? मुझे सिर्फ हिंदी आती है. உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க அழகுக்கு நான் ஒரு gift கொடுக்கலாமா? गिफ्ट? யா.
வாவ் நம்ம ஃப்ளேவரே தனி. ட்ரிங்க் இட் பேபி. थैंक यू பை பை. बाय बाय see you later. ये क्या है what a beautiful fingers. நான் வரேன். ये क्या है ये मेरा फैमिली मॉडल एल्बम है. आपका फैमिली एल्बम या मैं देख सकती हूँ पाक வேண்டாம், இதுல कुछ कुछ ओल्ड मॉडल कोई बात नहीं चलेगा सीट. ये कौन है ये मेरा ग्रैंड माँ फातिमा एमएन राजम ओह 1951 मिस मेड्रास. ओह स्पेशल टाइटल अडिगांतो. ये कौन है ये मेरा स्टेप मदर ओह चिट्टी. आहा, नेम देविका. okay. 1961 मिस मेड्रास आइस. मेड्रास आई No, Miss Madras, a special title for Miss Beautiful Eyes. ओह अच्छा अच्छा Like your eyes. उसके बाद? उसके बाद Miss Hyderabad, name Jaymalini, मेरा आंटी. ओह 1971 Miss Hyderabad for Thunder Thighs, थंडर टाइस like yours under the table. See, right from Ramarao to Gantarao, very famous favorite dancer. ओह अच्छा अच्छा Yeah. उसके बाद ये मेरा सिस्टर नेम अनुराधा 1991 मिस मेड्रास फॉर मिस ब्यूटीफुल हिप्स. इतना बड़ा हिप 91 बड़ा हिप ओनली फेमस. 2003 सिमरन हिप ओनली फेमस. दैट्स ऑल इन माय फैमिली एल्बम. आप क्यों रो रहे हैं सी माय ग्रैंडमा's sad story. एमएन राजम फातिमा wants to go to Chandigarh किस लिए because Chandigarh में one old beauty competition going. My grandma wants to walk on the stage with all the other parties with a kuchi in her hand, but kuchi को train ticket को पैसे नहीं. okay how much you want Just 2500 இருந்தா okay போதும். 2500 I'll give Yeah, please help me. Sorry, out of anxiety. Open. Thank you so much. Out of hard work, I'll return this. Okay. Fatima, Fatima, see this beauty is helping you. Betty, kiss me, party. எங்கேயோ இத பாத்துருக்கனே. ஏன் fraud? என்ன உனக்கு தெரியல கேன்சர்னு சொல்லிட்டு 25 வாங்கல ஆமா. ஏண்டா பொறுக்கி டான்ஸ் காம்படிஷன் போறேன்னு என்கிட்ட 25 வாங்குனது மட்டும் இல்லாம பூஜாடிய கொண்டாந்து கொடுத்துட்டு நீ வாங்கின கப்புன்னு சொன்னல இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் True lies only. Escape. ఏడా వెదవా సినిమా యాక్టర్ల ఫోటోలు చూపించి నా దగ్గర 25 కొట్టేలా అవునా కాదా గౌను. ఆ? అవును. साले गधे मेरे पास में 2 से 500 रुपए इसको छोड़ना नहीं चाहिए चलो हाँ जी. ஆஹா, எல்லா லாங்குவேஜ்லயும் என் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. Shoot. आगे आगे நாலு பொண்ணுங்க துரத்துறாங்க. தேங்க்யூ.